ஹாய் வெல்கம் டு சினிமாவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வைபவ் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க ரணம். ரணம் அது கூட வந்து டேக்லைனாக ஒன்று வேறு போட்டு வச்சிருக்காங்க, அறம் தவறேல் அப்படின்னு வேறு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து வைபவ் படம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் படங்கள்லாம் ஏன் உரம் போச்சுன்னா அது வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கிற படம், அவர் ஒரு லேடி வாய்ஸ் பிரச்சனை இருக்க படம், அதுக்கப்புறம் வந்து ஒரு அகதியாக போகிற படம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வைஸாக கேட்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் படமாக கதையாக ஸ்க்ரீன் பிளேவாக வந்து கொஞ்சம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போயிருக்கும். இந்த படம் வந்து அந்த மாதிரி செஞ்சா இல்லை வைபவ் ஓடுற படம் வந்துச்சா அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த படம் வந்து வைபவோட 25th படம். அதுக்கு வந்து நம்ம மகாதா ஸ்டைலி 25 போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள வைபவ் 25 படம் நடிச்சிட்டாரு அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, அதனால தான் அந்த படம் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தேன். இந்த படம் அதை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து ஒரு ஒரு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, அதாவது அழுகி போனேன், இல்லை புதஞ்சு போனேன், இல்லை வந்து செதஞ்சு போனேன், எரிஞ்சு போனேன், எல்லா முகமும் இருந்துச்சுன்னா அந்த முகத்தை கொண்டு வந்து ஹீரோட்ட காட்டினாங்கன்னா ஹீரோ வந்து அந்த முகம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிற மாதிரி அதை இமேஜின் பண்ணி வரைஞ்சிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஹீரோ. அதனாலே வந்து இப்போ போலீஸ் கிரைம் கேஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த மூஞ்சி ஏதாவது ஆகி கிடந்ததுன்னா அதை வந்து வரைகிற ஹீரோ கூப்பிடுவாங்க. அதுபோக வந்து ஹீரோ வந்து கிரைம் நாவல்ஸ் எல்லாம் வந்து கிரைம் ஸ்டோரிஸ் எழுதி கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கேஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இந்த இது பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு பொட்டியில் வந்து ஒரு பாடி பார்ட்ஸ் எல்லாம் போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 இடத்துல போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹீரோ வந்து இன்வால்வ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த என்னாச்சு, அந்த கேஸ் எங்கே போய் முடிச்சு, ஹீரோக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி போகிறது தான் இந்த ரணம் அறம் தவறி. முதல்ல வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் எல்லாம் வரது காமிச்சு ஹீரோ டேலண்ட் ஆனாலே அப்படிங்கிற மாதிரி அனுப்பாங்க. அப்புறம் பார்த்தா அதை விட்டுப்பட்டு ஹீரோக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்து அதில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஓட்டி எங்கே போதோ எப்படியா போதோ அப்படிங்கிற மாதிரி ஓஹோ மாட்டிக்கிட்டாடா போவாளே அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்து தொட்டோடனே படம் வந்து முடிகிற வரைக்கும் ஃபயராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாக வந்து ஒரு த்ரில்லர் மோடில் தான் போகும், யார் அடுத்து அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த லவ் சீனு, அந்த பாட்டு, அந்த லவ் சீனு அதெல்லாம் அந்த படத்துக்கு தேவையானு கேட்டால் தேவை கிடையாது. சரி ஏதோ வைக்கணுமே ஹீரோயின்லாம் அப்படிங்கிற வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வைபவ் வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் நினச்சி முடியெல்லாம் நினைக்கி விட்டு அந்த மாதிரி நினச்செல்லாம் சால்ட்டிங் பேப்பர் கிடையாது, அங்கங்கே ஒரு 2 முடி நினச்சிருந்து அந்த மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு வந்து நடிச்சிருந்தாரு. அவர் வந்து கொடுத்து ஓகே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தானியா ஹோப், அவங்க வந்து ஒரு மொரட்டு போலீஸ் ஆஃபீஸராக வந்து முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல முக்கியமான ரோல் வந்து நந்திதாக்கு தான். அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து படத்தோட ஒரு சோல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சுரேஷ் தாத்தா, அவர் வந்து கூடவே வராப்புல. ஓரளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு முக்கியமான ரோல் தான் படத்தில் அவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து படத்தில் மியூசிக் வந்து நல்லா த்ரில்லிங்காக அங்கங்கே த்ரில் ஏற்றுற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாட்டெல்லாம் படத்தில் பெருசாக இருக்காது, இருக்கிற 1-2 பாட்டும் ஓகே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படம் வந்து ஒரே இதாக லீனியராக தான் போகும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்க. அதை வந்து எடிட் பண்ணாத வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஜானர் போயிட்டாலே போதும், ஹீரோ வந்து நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏன் தான் தெரியல. ஹீரோ ஒன்று குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு சும்மா படத்துக்கு எடுப்பாப்புல, ஏதாவது கேஸ் வரும், போய் ஹீரோ கூட்டிட்டு வாங்க, ஹீரோ வந்தால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. ஏன் மற்றவங்களாம் ஆணி கொடுங்க சம்பளம் வாங்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஹீரோ தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க, ஹீரோ நார்மலாக இருக்க மாட்டானாமா, அவனுக்கு எப்போ பார்த்தா ஏதோ லாஸ் ஆகிட்டு இவர் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அப்புறம் இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபயர் வந்து சால்வ் பண்ண வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன்னா எந்த படத்தை வேணால் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுல ஹீரோ எங்கே குடிச்சு படுத்து கிடப்பாப்புல அவர் கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி இந்த கேஸ் சால்வ் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி எல்லா படத்துலையும் ஏன்டா அப்படி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை கொஞ்சம் பரப்படங்களே அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோக்கு வேறு ஏதாவது பிரச்சனை தான் கொடுங்களா, சும்மா குடிச்சிட்டே படுத்து கிடக்கிறாங்கிற மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இது த்ரில்லர் படம், அதனால் வந்து காமெடி பேச ஸ்கோப் இல்லை. இருந்தாலும் அங்கங்கே வந்து ஹீரோ கூட வர்றவர் வந்து
கவுண்டர்லாம் அடிச்சு கொஞ்சம் காமெடியெல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு க்ளூவாக வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டு அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அது வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக எதை வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து கரெக்டாக கொட்டும் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோக்கும் அந்த கேஸுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் செல்ஃபடுத்த கஷ்டப்படும். அதுக்கப்புறம் செல்ஃபடுத்த டீசல் கார் மாதிரி செம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.